அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜியில் ஆன்சர் ரைட்டிங் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்து அந்த கொஸ்டினை நாம எப்படி வந்து ஆன்சர் ரைட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கிளாஸில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம 2022 பேப்பர் 1 இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 5B டிஸ்கஸ் வேரியஸ் தியரிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ் ஆன் சோஷியல் ஆன் ஃபேமிலி. என்ன சொல்கிறாங்க, ஃபேமிலியை குறித்து தியரிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவாக என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. நிறைய பேர் இருப்பாங்க, ஃபெமினிஸ்ட் தேரி இருக்கும், ஃபங்க்ஷனலிஸ்ட் தேரி இருக்கும், கான்ஃப்ளிக்ட் தேரி இருக்கும். அதாவது சோஷியாலஜியில் வெவ்வேறு ஏரியாக்கள் இருக்குது இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே ஃபேமிலி குறித்து என்ன சொல்லியிருக்காங்க. ஏன் ஃபேமிலியை பற்றி அவங்க கேட்குறோன்னா, ஃபேமிலி இஸ் த ஃபஸ்ட்டு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். கரெக்டாக இல்லையா? நாம் எத்திக்ஸ்ல கூட படிப்போம். எத்திக்ஸில் ஃபேமிலி இஸ் த ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் சோஷியலைசேஷன். கரெக்டாக இல்லையா? எத்திக்ஸை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? அதுதான் ஃபேமிலி. ஃபேமிலி இருந்து தான் நாம் பல விஷயங்களை நாம் கற்றுக்குறோம் இல்லையா. ஸோ இந்த ஃபேமிலி குறித்து மற்றவங்க எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பற்றி அந்த கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ 1 by 1 பார்த்துருவோமா. இதுக்கு இன்ட்ரடக்ஷன்லாம் பெரும்பாலும் தேவை கிடையாது. ஏன்னா கொஷின் எல்லாத்துக்கும் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் வந்து கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சிலது கொடுக்க முடியும், சிலது கொடுக்க முடியாது. ஸோ இல்லை நம்ம கொடுத்தே தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகி அங்கேயே உட்காந்துட்டே இருந்தோம்னா நம்மளால கொஷின் எழுத முடியாது. அதனால் உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்ட்ரோடக்ஷன் எழுதுங்க, கன்க்ளூஷன் எழுதுங்க. தோணலை அப்படின்னா டைரெக்டாக ஆன்சரை எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி. சோஷியலஜிஸ்ட் ஹாவ் எக்ஸ்பிளைன் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபேமிலி த்ரூ டைவர்ஸ் தியரிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ். சோஷியலஜிஸ்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்க ஃபேமிலி குறித்து, அவங்களுடைய வியூ வந்து சொல்லியிருக்காங்க. 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனலிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த ஃபங்க்ஷனலிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ்ல மர்டாக்கும் பார்சன்ஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேமிலி ஆஸ் எ வைட்டல் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஒரு வைட்டல், ரொம்ப முக்கியமானது அது ஃபேமிலி அப்படிங்கிறது. பர்ஃபார்மிங் எசென்ஷியல் ஃபங்க்ஷன். ஒரு சொசைட்டியோடைய மிக முக்கியமான அடிப்படையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஃபேமிலி தான் செய்யும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன். பிள்ளைகளை ஃபேமிலி மூலமாக தான் நாம பெற்றுக்க முடியும். சோஷியலைசேஷன், அதாவது பிள்ளைகளுக்கு நல்ல நற்பண்புகளை வந்து சொல்லிக் கொடுக்கறது, ஜெண்டர் ரோல்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. கரெக்டாக ஆண் எப்படி இருக்கணும், பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, மற்றவங்களோட எப்படி பழகணும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபேமிலி தான் நம்ம சொல்லிக் கொடுக்கும். எக்கனாமிக் சப்போர்ட் நம்மளுக்கு கொடுக்கும். படிக்கிற வரைக்கும் எக்கனாமிக் சப்போர்ட் ஃபேமிலி தான் கொடுக்கும். எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். நம்ம கஷ்ட காலத்தில் நமக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை அதுதான் கொடுக்கும். என்ஷூரிங் சோஷியல் ஆர்டர் அண்டு கண்டினியூட்டி. கரெக்டாக இல்லையா? ஒரு சோஷியல் ஆர்டரை அதுதான் கொடுக்கும். ஃபேமிலி அப்படிங்கிறது தான் வந்து கொடுக்கும். கரெக்டாக? அப்பா அம்மா சொல்படி நம்ம மகன் கேட்கணும். மகனுக்கு பிறகு வந்து நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து இன்னொரு குழந்தை பெற்றுக்கும். அப்போது பெரியவங்களுடைய சொல்படி கேட்கணும். இந்த சோஷியல் ஆர்டர் எல்லாமே ஃபேமிலி தான் வந்து என்ஷூர் பண்ணுன்றாங்க. இது ஃபங்க்ஷனலிஸ்டுடைய பர்ஸ்பெக்டிவ். யார் சொல்லியிருக்காங்க? மர்டாக்கும் பார்சனும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கான்ஃப்ளிக்ட் பர்ஸ்பெக்டிவ். ஏங்கல்ஸும் மார்க்சிஸ்டும், கால் மார்க்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் பர்ஸ்பெக்டிவ்ல ஃபேமிலி ஆஸ் எ சைட் ஆஃப் பவர் அண்ட் இன்இக்வாலிட்டியோடைய பேஸே வந்து ஃபேமிலி தான்றாங்க. அதே போல் பவர் சோர்ஸும் ஃபேமிலி தான்றாங்க. வேற ப்ராப்பர்ட்டி, இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பேட்ரியார்கி பர்பெட்டுவேட் கிளாஸ் அண்டு ஜெண்டர் டாமினேஷன். கரெக்டா இல்லையா? எனக்கு சொத்து இருக்கு, என்னுடைய சொத்தானது என் மகனுக்கு தான் போகணும், அந்த சொத்து அந்த பிறகு அவனுடைய மகனுக்கு போகணும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபேமிலி மூலமாக தான் இருக்கும். ஸோ அந்த சொத்து இவங்களை தாண்டி வேற யாருக்கும் போகாது எந்த வகையிலையும். அதே போல் ஜெண்டர் டாமினன்ஸும் அங்கே தான் இருக்கும். த பேட்ரியார்கல் மேனர், ஆணாதிக்கம் அப்படிங்கிறது அதில் தான் அதிகமாக இருக்கும். அதே போல் ஏங்கல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, லிங்க் த மோனோகேமஸ் ஃபேமிலி டு ரைஸ் ஆஃப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் உமன் சபார்டினேஷன்றாரு. இந்த மோனோகேமஸ்னா என்ன? ஒரு தர மனம் கொண்ட திருமணம் அப்படிங்கிறது. ஸோ 2-3 பேர் திருமணம் செஞ்சு வாயில அந்த சொத்தானது நிறைய பேருக்கு பங்கிட்டு போகும். அப்படி இல்லாமல் ஒரே தர மனதம் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காலத்திலேயே வந்து இந்த மொனார்கி அட்மினிஸ்ட்ரேஷனில் பட்டத்து இளவரசின்னுவாங்க. அதாவது ஒரு அரசன் முதல்ல எந்த பொண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிறானோ அவனுடைய மகனுக்கு தான் அந்த அரச பதவியானது போகும். மற்றவங்க யாரை திருமணம் செஞ்சினாலும் அவனுக்கு அந்த அரச பதவி போவாது இல்லை. ஸோ அதை தான் வந்து மீன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபெமினிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ், பெண்களுடைய அந்த ஃபெமினிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ்ல ரெண்டுமே சொல்கிறாங்க. ஃபங்க்ஷனலிஸ்ட் தியரி ஆகட்டாலும் அதே போல் ட்ரெடிஷனல் வியூஸ், இது எல்லாமே எம்பசைசிங் த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், ரீஇன்ஃபோர்ஸ் த பேட்ரியார்கி அண்ட் ஜெண்டர் ரோல்ஸ், லிமிட்டிங் த உமன்ஸ் அட்டானமி. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதே தான் ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு சோர்ஸ் ஆஃப் பேட்ரியார்கி அண்டு ஜெண்டர் டாமினன்ஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்குது, மேல் டாமினன்ஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்குதுன்றாங்க. அதே போல் இட் ரெஸ்ட்ரிக்ட் த
உமன் அட்டானமி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பெண்களுடைய அந்த தனிப்பட்ட சுதந்திரத்தையும் வந்து இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. எது? ஃபேமிலி அப்படிங்கிறது. அந்த பிறகு இன்டராக்ஷனிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ். இவங்க என்ன சொல்கிறாங்க? எவ்ரிடே இன்ட்ராக்ஷன்ஸ் வித் ஃபேமிலி, ஸ்டடிங் மீனிங்ஸ், கம்யூனிகேஷன் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரோல் நெகோசியேஷன் அமாங் மெம்பர்ஸ். இந்த இன்ட்ராக்ஷன் பர்ஸ்பெக்டிவ்ல என்ன ஃபோக்கஸ் ஆகுதுன்னா, தினந்தோறும் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை அது ஃபோக்கஸ் பண்ணுது. ஃபேமிலிக்குள்ளே நம்ம எப்படி பேசிப்போம், ஸ்டடிங் மீனிங்ஸ், கம்யூனிகேஷன் பேட்டர்ன்ஸ் அண்டு ரோல் நெகோசியேஷன் அமாங் மெம்பர்ஸ். ஸோ இன்ட்ராக்ஷன் பர்ஸ்பெக்டிவ்னா என்ன? நாம் எப்படி வந்து நம்மளுடைய ஒரு இன்ட்ராக்ஷன் வேலையாக அது இருக்குது. நம்ம நல்லது செய்கிறோமா இல்லையா, நம்ம இந்த வேலையை செஞ்சுருக்கலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு இன்ட்ராக்ஷன் சோர்ஸாக வந்து ஃபேமிலி இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ சின்ன வயசில் நம்ம ஸ்கூலுக்கு போயிருப்போம். ஸ்கூலுக்கு போய் வந்த பிறகு நம்ம ஸ்கூல் என்னெல்லாம் இருந்துச்சுன்றதை நம்ம ஃபேமிலி வந்து சொல்லுவோம். ஒரு இன்ட்ராக்ஷன் பர்ஸ்பெக்டிவில் அது செயல்படுது அப்படின்றாங்க. அது பிறகு போஸ்ட் மாடர்னிஸ்ட், மாடர்னைசேஷனுக்கு பிறகு போஸ்ட் மாடர்னிஸ்ட் என்ன? எல்பிஜி சொல்லலாம். 1992க்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஹைலைட் ஃபேமிலி டைவர்சிட்டி, சிங்கிள் பேரண்ட் சிஸ்டம் இங்கே இருக்குது. காரணம் என்ன? குளோபலைசேஷன் மூலமாக சேம் செக்ஸ் மேரேஜ் இருக்குது. கரெக்டாக? சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறதும் சேம் செக்ஸ் மேரேஜ்ன்றதும் ஃபேமிலி இப்போ இருக்குது. கோஹெபிடேட்டிங் ஃபேமிலிஸ், இந்த லிவிங் டுகெதர்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து கோஹெபிடேட்டிங் வாங்க. ஸோ ரிஃப்ளெக்டிங் சேஞ்சிங் சோஷியல் வேல்யூஸ். இந்த சோஷியல் வேல்யூ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இது இல்லையா. ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எத்திக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, எத்திக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்றாங்க ஃபேமிலி குறித்து நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது. ஸோ இதுதாங்க இந்த 4 விஷயங்களை தான், இந்த 5 விஷயங்களை தான் தியரிஸ்ட் வந்து ஃபேமிலி குறித்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஒரு வாட்டி நீங்களே படிங்க. ஸோ இந்த ஃபேமிலி குறித்து உங்கள் புத்தகத்தில் ஒரு வாட்டி படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இன்றைக்கே இந்த கொஷினை நீங்கள் எழுதி பாருங்கள். ஒரு 1.5 பக்கம் தான், ஒரு 150 வேர்ட்ஸ்லாம் கேட்டிருக்கேன். ஒரு 1.5 பக்கத்தில் முடிஞ்சால் 2 பக்கம் எழுதுங்க. ஒரு 1.5 பேஜில் இந்த கொஷினை எழுதி பழகுங்க. தினந்தோறும் ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பேப்பர் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.